ஹலோ எவ்ரிவன், நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பேக்டோர் என்ட்ரி ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேக்டோர் என்ட்ரி ஜாப் அப்படின்னு என்னென்னா, ஒரு ஜாபில் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஜாபில் நம்ம எந்த விதமான ஒரு இன்டர்வியூ இல்லாமல் பணம் கொடுத்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ உங்ககிட்ட ஒரு இன்சிடென்ட் நான் ஷேர் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிலேருந்து ஒரு ஹெச்ஆர் கால் பண்ணி ஒரு டெலிஃபோனிக் இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுறாங்க. அந்த டெலிஃபோனிக் இன்டர்வியூ முடிஞ்சதும் அவங்க வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு மந்த்லி 35,000 சேலரியோட ஒரு ஜாப் இதாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 6 மந்த் நீங்கள் பூனேல ட்ரைனிங் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் சென்னையில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்ட் பண்ணுற என் ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஒரு இனிஷியலாக 50,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அது பே பண்ணாதான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதுவும் அந்த பர்டிகுலர் அன்னைக்கே நீங்கள் பே பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து சரிங்க நான் அமௌண்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது பேக்டோர் என்ட்ரி ஜாப், இது வந்து அமௌண்ட் கொடுக்கணும், கொடுத்தாதான் கொஞ்சம் ஜாப் ஆஃபர் லெட்டர் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பேக்டோர் என்ட்ரி ஜாப்ல அமௌண்ட் ரிலீஸ் இந்த பேக்டோர் என்ட்ரி ஜாப்ல அமௌண்ட் கொடுத்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இல்லை எந்த ஒரு பிரைவேட் கம்பெனி யாரா இருந்தாலும் ஒரு பிசினஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டீமை வச்சிருப்பாங்க. ஒரு டீமை வச்சுக்கிட்டு அவங்க கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை இந்த டீமை வச்சு பண்ணி ஒரு டெலிவர் பண்ணி அதில் வர்ற காசுல கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கும். எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுப்பாங்க, பேசிக் அவங்க மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் யூஸ்வலாக இதுதான் ஒரு கம்பெனி பண்ணும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கம்பெனியும் எம்ப்ளாயிஸ்ட இருந்து காசு வாங்காது. அதுவும் முக்கியமாக ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணிக்கிறதுக்காக காசு வாங்காது. ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணுதுன்னா அந்த எம்ப்ளாயி நம்ம இந்த பொசிஷனுக்கு சூட் ஆவாரா, டெக்னிக்கலாக நாலேஜாக இருக்காரா அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர அந்த எம்ப்ளாயி இவ்வளோ காசு கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் எந்த கம்பெனியும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்த்தாங்கன்னா அந்த கம்பெனி ஆன் டைமில் அவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃப்ரெஷர்ஸ் இல்லை ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சிலர் வந்து ஹையர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கேட்பாங்க. எதுக்காக இது கேட்கறாங்க அப்படின்னா, சின்ஸ் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்ட்ல இல்லை. ஸோ இந்த கம்பெனியில சேர்ந்துதான் அவங்க வந்து வேலையே கத்துக்க போறாங்கிற பட்சத்துல வேலை கத்துக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா வேலை கத்துக்கிறதுனால அவங்களால பெருசா கம்பெனிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ண முடியாது. அவங்க கத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு 2-3 வருஷம் அவங்க தொடர்ந்து அந்த கம்பெனியில ஒர்க் பண்ணா அப்படின்னா மட்டும்தான் அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூபிள் ஃபீட்பேக் இல்லை வேல்யூபிள் அவுட்புட் வந்து வாங்கவே முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து ஒரு 3 வருஷம் வந்து இந்த கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வாங்கிக்குவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாய் மாதிரி ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த பீரியட் முடிஞ்சதுமே அவங்க எந்த விதமான வட்டியும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இது யூஸ்வலாக சில கம்பெனிஸ்ல நடக்கும். ஆனால் இப்படி நடக்கிற கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்க இருக்குது, இது நீங்க வந்து ஃபாலோ பண்றதுனா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா மட்டும் நீங்க இங்க இன்டர்வியூக்கு வாங்க. அப்படியே இல்லைன்னா கூட வர்ஸ்ட் கேஸ் இன்டர்வியூ ப்ராசஸ் அப்ப சொல்லிடுவாங்க. இதை சொல்லிட்டு நீங்க ஃபர்தரா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஆஃபர் லெட்டர்ல உங்க ரோல் என்ன, உங்களோட பேக்கேஜ் என்ன, பேசிக்கான கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குறிப்பிட்டிருக்கிற டேட் ஆஃப் ஜாயினிங் நீங்கள் அந்த டேட் அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அப்போதான் ஆக்சுவலாக நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கறதுனாலும் சரி இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுனாலும் சரி அந்த பர்டிகுலர் டேல தான் உங்களுக்கு ஜாபை கொடுத்துட்டு அதை கையில் வாங்குவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸே தவிர உங்களுக்கு வந்து முன்னாடியே 35,000 நல்ல பேக்கேஜ்னு ஒன்று ஒரு நம்பர்ஸ் சொல்லி உங்களை ஆசையை தூண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பணம் கேட்கறது வந்து ரெப்யூட்டட் ஒரு நல்ல கம்பெனி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் யாராவது பண்றாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அடுத்தது இன்டர்வியூ ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கம்பெனியில நம்ம இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போறோம் அப்படின்னா அங்க வந்து நம்மளை என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அனலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் கோர் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நம்ம கிட்ட ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு நமக்கு வந்து நம்மளை அவங்க டெஸ்ட் பண்ணணும்.
அது இல்லாம சும்மா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் தரோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படியெல்லாம் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க மனசுல. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கால் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து இவங்க வந்து நல்லவங்களா இல்ல ஃப்ராடா இல்ல அப்படிங்கறத உங்களாலேயே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சுரேஷ் சூர்யா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம இதை உங்க படிச்சு முடிக்க போற, வேலை தேடிட்டு இருக்கிற, வேலை பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.